Dear students, அனைவருக்கும் வணக்கம். Now we are going to learn about the structure of kidney. சிறுநீரகத்தின் அமைப்பை பற்றி காண இருக்கின்றோம். Kidneys are the excretory organs in vertebrate animals. முதுகெலும்புள்ள உயிரினங்களில் கழிவுப் பொருட்களை நீக்குவதில் சிறுநீரகமானது ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது என்பது நமக்கு தெரியும். And we know the functions of kidney. சிறுநீரகம் என்னென்ன பணியினை செய்கிறது என்பது நமக்கு தெரியும். Elimination of urea, the nitrogenous waste product. நைட்ரஜன் கழிவு பொருளாக்கிய யூரியாவை வெளியேற்ற உதவுகிறது. Helps to maintain salt water balance. நீர் உப்பு சமநிலையை சீராக வைத்திருக்க உதவுகிறது. Acid base balance. அமில கார சமநிலையை சீராக வைத்திருக்க உதவுகிறது. And production of renin and erythropoietin. ரெனின் மற்றும் எரித்ரோபாய்டின் என்று அழைக்கப்படுகின்ற வேதிப்பொருட்கள் உருவாக உதவுகிறது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுது. அந்த கிட்னியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஒன் இஸ் த எக்ஸ்டர்னல், செகண்ட் இஸ் த கிராஸ் செக்ஷன். எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், நாட் கிட்னி, த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். கழிவு நீக்க மண்டலத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் இன் மேமல்ஸ், பாலூட்டிகள். எ பேர் ஆஃப் கிட்னிஸ், ஓரிணை சிறுநீரகம். எ பேர் ஆஃப் யூரேட்டர், ஓரிணை சிறுநீர் நாளம். யூரினரி பிளாடர், சிறுநீர் பை, மற்றும் யூரித்ரா, சிறுநீர் புறவழி என்ற பாகங்களை பெற்றிருக்கும். ஸோ ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் கம்போஸ்ட் ஆஃப் எ பேர் ஆஃப் கிட்னிஸ், எ பேர் ஆஃப் யூரேட்டர், யூரினரி பிளாடர் அண்ட் த யூரித்ரா. ஓரிணை சிறுநீரகம், ஓரிணை சிறுநீர் நாளம், சிறுநீர் பை மற்றும் சிறுநீர் புறவழி. இன் தி கிட்னிஸ் த யூரின் இஸ் ஃபார்ம்ட். இந்த சிறுநீரகத்தில் தான் சிறுநீரானது உருவாகும். பர் டே 1.5 to 2 liters ஆஃப் யூரின் இஸ் ஃபார்ம்ட். ஒரு நாளைக்கு 1.5 to 2 லிட்டர்கள் சிறுநீரகம் இங்கு உருவாகும். த வெயிட் ஆஃப் த கிட்னி அரவுண்ட் 120 to 170 grams. சிறுநீரகத்தின் எடையை எடுத்துக்கொண்டோம் என்றால் 120 to 170 கிராம் எடையானது காணப்படும். அண்ட் இட் இஸ் ரெட்டிஷ் ப்ரௌன் இன் கலர். அடர் சிவப்பு பழுப்பு நிறத்திலே காணப்படும். It is bean shaped, அவரை விதை வடிவிலே காணப்படும். In the kidney, the urine is formed. இங்குதான் சிறுநீரானது உருவாகும். The urine from the kidney reach the bladder through ureter by peristaltic contraction. சிறுநீரகத்தில் உருவாகிய சிறுநீரானது சிறுநீர் பையினை அலை இயக்கத்தின் மூலமாக வந்தடையும். இந்த கிட்னியோட வேறு 2 பேர் கனெக்ட் ஆகியிருப்பா, உனக்கு தெரியும், நான் இங்கே ட்ரா பண்ணலை. உனக்கு பேர் ரினல் ஆர்ட்ரி, இன்னொன்றுக்கு பேர் ரினல் வெயின்னு பேர். சிறுநீரக தமனி, சிறுநீரக சிரை இந்த இடத்துல இருக்கும். இங்கே ரினல் ஆர்ட்ரி வருவா, இங்கே ரினல் வெயின் வருவா. ஆர்ட்ரி என்ன பண்ணுவோன்னு உனக்கு தெரியும், விச் கேரிஸ் த ஆக்சிஜனேட்டட் பிளட், ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம். வெயின்ஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட், கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தம். வேறு மாதிரி சொல்லணுன்னா ஆர்ட்ரி வரப்போ வித் மோர் யூரியா, யூரியா அதிகமுள்ள கழிவுப் பொருட்கள் அதிகமுள்ள ரத்தத்தை எடுத்துன்னு வரும். வெயின்ஸ் போகிறப்ப கழிவுப் பொருட்கள் குறைவாக உள்ள, ஏன்னா யூரியா இஸ் எலிமினேட்டட். இங்கே வந்த அப்புறம் நெஃப்ரான் யூரியாவை வெளியில் தள்ளி விட்டுடுவாங்க, கிரியாட்டினை வெளியில் தள்ளி விட்டுருவாங்க. அப்போ வரப்போ அது மாதிரியே வச்சுக்கலாம். ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடை வச்சு சொல்கிறப்ப ரினல் ஆர்ட்ரி ஆக்சிஜனேட்டட், ரினல் வெயின் எடுத்துட்டோன்னா டீஆக்சிஜனேட்டட். சிறுநீரக தமனி ஆக்சிஜன் நிறைந்த, சிறுநீரக சிறை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆக்சிஜன் குறைந்த அல்லது கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த. வேறு மாதிரி சொல்லணும்னா உள்ளே வரப்போ வித் மோர் வேஸ்ட் சப்ஸ்டன்சஸ் வரும், வெளில போகிறப்ப லெஸ் வேஸ்ட் சப்ஸ்டன்சஸ் இருக்கும். உள்ளே வருகின்ற சமயத்தில் கழிவுப் பொருட்கள் அதிகமாக இருக்கும், வெளில போகிறப்ப கழிவுப் பொருட்கள் குறைந்து விடும். அந்த 2 டயக்ராமும் ஞாபகம் வச்சுக்கும். இங்கே ரினல் ஆர்ட்ரி, ரினல் வெயின் இருக்கும். ஹியர் த யூரின் இஸ் ஃபார்ம்ட். இங்கே தான் சிறுநீரானது உருவாகும். அதை எடுத்துன்னு வர டியூபுக்கு பேர் யூரேட்டர், சிறுநீர் நாளம் என்று பெயர். ஃப்ரம் ஹியர் டு ஹியர் இட் கம்ஸ் பை பெரிஸ்டால்டிக் கான்ட்ராக்ஷன். அலை இயக்கத்தின் மூலமாகத்தான், தசைகளின் சுருக்கத்தின் மூலமாகத்தான் இந்த பையை வந்தடையும். த பிளாடர் இஸ் செட் டு பி த ரெசர்வாயர் ஆஃப் யூரின். தற்காலிகமாக சிறுநீர் சேமித்து வைக்கப்படக்கூடிய ஒரு இடமாக இருப்பது இந்த யூரினரி பிளாடர் ஆகும். இது ஃபில் ஆகிடுத்து, நிரம்பி விட்டது என்றால் இட் இஸ் கார்டட் பை ஸ்பிண்டர் மசில்ஸ் விச் கம்ஸ் அண்டர் ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம். இதனை சூழ்ந்து இந்த பையின் அடிப்பகுதியிலே சுருக்கு தசைகள் காணப்படும். இது ரொம்ப எடுத்துனா சுருக்கு தசைகள் தளர்ச்சி அடையும். இது வழியாக யூரின் வெளில போயிடும். த்ரூ த யூரித்ரா த யூரின் இஸ் எலிமினேட்டட். இது நார்மல் ப்ராசஸ். அப்போ இங்கே யூரின் ஃபார்ம் ஆகும்,
இதை எடுத்துன்னு வர டியூபுக்கு பேர் யூரேட்டர், சிறுநீர் நாளம்னு பேர். ஹியர் த யூரின் இஸ் டெம்பரவரிலி ஸ்டோர்ட். இங்கே தற்காலிகமாக சிறுநீர் சேமிக்கப்படும். த்ரூ த யூரித்ரா இட் இஸ் எலிமினேட்டட். சிறுநீர் புறவழி வழியாக இது வெளியேற்றப்படும். This bladder is guarded by sphincter muscles which comes under autonomous nervous system. இந்த சிறுநீர் பையானது சுருக்கு தசைகளின் மூலமாக பாதுகாக்கப்பட்டிருக்கும். இது தானியங்கி நரம்பு மண்டலத்தின் கீழே வரும். So it is not controlled by you. சிறுநீர் வெளியே வருவதையோ உள்ளே இருப்பதையோ உன்னால் கட்டுப்படுத்த முடியாது. Okay, because it comes under autonomous nervous system. தானியங்கி நரம்பு மண்டலத்தின் கீழே வரும். இது ஃபார்மார்த். இது எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர். இங்கே நீ எக்ஸ்ட்ராவாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இங்கே ரினல் ஆர்ட்ரி வரும், சிறுநீர் தமனி, இங்கே ரினல் வெயின், சிறுநீர் சிரை காணப்படும். நெக்ஸ்ட் we come to the internal structure. சிறுநீரகத்தோட உள்ளமைப்பு எப்படி காணப்படுகிறது எல்லாமே நீ சின்ன கிளாஸில் பார்த்ததை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னி எடுத்துட்டேன்னா இட் இஸ் வித் 2 parts, நேம்லி த கார்டெக்ஸ் அண்ட் மெடுல்லா. சிறுநீரகத்தின் நீள்வெட்டு தோற்றத்தில் பார்க்கின்ற சமயத்தில் the longitudinal section of kidney with 2 parts, namely the cortex and medulla. புரணி என்றும் மெடுல்லா என்ற 2 பகுதியினை பெற்றிருக்கும். கார்டெக்ஸ் மெடுல்லானே நீ ஞாபகம். It is covered by an outer covering called capsule. இதனை சூழ்ந்து காணப்படுகின்ற ஒரு பாதுகாப்பு உறைக்கு capsule என்று பெயர். பிரைனை சுற்றி இருக்கிறதுக்கு மெனஞ்சஸ்னு பேர். The brain is protected by meninges, pia mater, arachnoid membrane and dura matterன்னு படிச்சிருப்பேன். The lungs is surrounded by pleura. நுரையீரலை சூழ்ந்து காணப்படுகின்ற பாதுகாப்பு உறைக்கு pleura என்று பெயர். The heart is protected by pericardium. இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு உறையினை பெரிகார்டியம் என்று படித்திருப்பாய். அதே மாதிரியே இதை சுற்றி இருக்கிற கவருக்கு கேப்சூல்னு பேர். இதில் 3 லேயராக இருக்கும் இந்த கேப்சூல். One is the renal fascia. The outer one is said to be the renal fascia. தமிழ்லேயே அதுதான். Second is the perirenal fat capsule. கொழுப்பினாலான ஒரு பாதுகாப்பு உறையானது காணப்படும். அண்ட் ஃபைபரஸ் கேப்சூல், நாரினாலான ஒரு பாதுகாப்பு உறையாக இருக்கும். ஜென்ரலி இட் இஸ் said to be capsule. அந்த கேப்சூலில் 3 டிவிஷன்ஸ் இருக்கும். ஸோ அவுட்டர் கார்டெக்ஸ் சொன்னேன், இன்னர் மெடுல்லான்னு சொன்னேன். யூரேட்டரும் கிட்னி எங்கே மீட் பண்ணுறாலோ the meeting point of the ureter and the kidney is said to be hilum. இதான் ஹைலம் என்று அழைக்கப்படும். Through the hilum only entry of ureter, artery, vein and nerves takes place. சிறுநீரகத்தின் உட்புறத்தை செல்லக்கூடிய அந்த யூரேட்டராக இருக்கலாம், ஆறு நரம்புகளாக இருக்கலாம், ஆறு தமனியாக இருக்கலாம், ஆறு சிறையாக இருக்கலாம். The entry takes place only through the hilum. இந்த ஹைலத்தின் வழியாக தான் எல்லாருமே உள்ளே என்ட்ராவாங்க. இது அடுத்தது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ this is called ureter, this is called the hilum. This hilum forms a funnel shaped depression inside the medulla region. இது medulla regionல போய் ஒரு புனல் போன்ற அமைப்பினை உருவாக்குகிறது. This is said to be renal pelvis. இதுக்கு renal pelvis என்று பெயர். அவுட்டர் கார்டெக்ஸ் சொன்னேன், இன்னர் மெடுல்லா சொன்னேன். இங்கே கார்டிகல் நெஃப்ரான்ஸ் இருப்பா, இங்கே மெடுல்லரி நெஃப்ரான்கள் காணப்படுவார்கள். நெஃப்ரான் இஸ் said to be the structural and functional unit of the kidney. சிறுநீரகத்தின் அமைப்பு மற்றும் செயல் அழகாக இருப்பது நெஃப்ரான்கள் என்பது எனக்கு தெரியும், நமக்கு தெரியும். நெஃப்ரான்ஸ் எடுத்துனோன்னா ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட். ஈச் கிட்னி பொசஸஸ் மோர் தேன் 1 million நெஃப்ரான்ஸ். கிட்டத்தட்ட மோர் தேன் 1 million இல்லாட்டியும் 8 lakhs to 10 lakhs, not 80. 1 million is equal to 10 lakhs. அப்போ 8 லட்சத்துலேருந்து ஆரம்பித்து 10 லட்சம் நெஃப்ரான்கள் காணப்படுவதற்கான சாத்தியக்கூறு உண்டு. அப்போ ஈச் கிட்னி பொசஸஸ் அரவுண்ட் 1 million நெஃப்ரான்ஸ். 1 million நெஃப்ரான்கள் காணப்படும். இங்கே கார்டெக்ஸில் இருந்தால் கார்டிகல் நெஃப்ரான்னு சொல்லுவான், மெடுல்லாவில் இருந்தால் மெடுல்லரி நெஃப்ரான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன கவனி, திஸ் இஸ் கார்டெக்ஸ், திஸ் இஸ் மெடுல்லா. இந்த கார்டிகல், திஸ் இஸ் கார்டெக்ஸ், திஸ் இஸ் மெடுல்லா. இந்த மெடுல்லா ரீஜனில் பார்த்தேன்னா the pyramid-like structures are seen. They are known as renal pyramids. ரீனல் பிரமிடுகள் என்று பெயர். இந்த ரீனல் பிரமிடுகளுக்கு கீழே பார்த்தேன்னா ஸ்ட்ரக்சர் இஸ் சீன் கால்டு த கேலசஸ். அதன் கீழே காணப்படுகின்ற ஒரு அமைப்பிற்கு கேலசஸ் என்று பெயர். த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் கேலசஸ் இஸ் டு கலெக்ட் யூரின் ஃப்ரம் த நெஃப்ரான்ஸ். இதனுடைய பணி நெஃப்ரான்களிலிருந்து சிறுநீரினை சேகரித்தல். அண்ட் சென்ட் டு திஸ் யூரேட்டர். இதிலிருந்து தான் யூரேட்டர் என்று அழைக்கப்படுகின்ற சிறுநீர் நாளத்திற்கு யூரினானது, சிறுநீரானது அனுப்பப்படும். ஸோ த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் கேலசஸ் இஸ் டு கலெக்ட் யூரின் ஃப்ரம் த நெஃப்ரான். நெஃப்ரான்களிடமிருந்து சிறுநீரை சேகரித்தல் என்பதுதான் அதனுடைய முக்கியமான பணி. சிறுநீரானது சேமிக்கப்படும், அப்படிங்க வரும். இங்கே யூரேட்டர் வழியாக இட் கோஸ் டு த யூரினரி பிளாடர். அப்படியே பிளாடருக்கு ஓடி வந்துடும். இது
pyramid சொன்னேன். இந்த பிரமிடுக்கு நடுவில் the cortical cells form the pillar-like structures called renal columns of Bertini. இந்த பிரமிடுகளுக்கு நடுவிலே இந்த கார்டெக்ஸ் மெடுல்லா சொன்னோம் பாருங்களேன், இந்த மெடுல்லாலேருந்து சின்னதாக ப்ரொஜெக்ஷன்ஸ் வரும். அது மாதிரி சின்னதாக ப்ரொஜெக்ஷன்ஸ் வருது பாருங்களேன், அதுக்கு பேர் ரினல் காலம்ஸ் ஆஃப் பெர்டினின்னு பேர். தமிழில் பெர்டினியின் தூண்கள் என்று அழைப்பார்கள். இந்த பிரமிடுக்கு நடுவில் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே யூரின் ஃபார்ம் ஆகும், இங்கே கலெக்ட் ஆகும், பெல்விஸ்க்கு வரும், யூரேட்டருக்கு வரும், யூரேட்டர் டு த யூரினரி பிளாடர் போகும் பை பெரிஸ்டால்டிக் வேவ்ஸ். அப்போ இந்த கேலசஸ் பெருசாக இருந்ததுன்னா அதுக்கு மேஜர் கேலசஸ்னு சொல்லுவாள். சின்னதாக இருந்தால் மைனர், பெரிய, சிறிய என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ரினல் காலம்ஸ் ஆஃப் பெர்டனி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் கேலசஸ் கலெக்ட் யூரின், இதுதான் சிறுநீரனை சேகரிக்கும், கலெக்ட் செஞ்சு இது வழியாக அமைச்சுவிடும். அமைச்சது இங்கே வரும். ஒரு நாளைக்கு உங்களுக்கே தெரியும் 1.5 to 2 liters ஆஃப் யூரின் எலிமினேட்டட் ஃப்ரம் ஹியூமன் சிஸ்டம். நம்முடைய சிறுநீரகத்தின் வழியாக கிட்டத்தட்ட 1.5 to 2 லிட்டர் சிறுநீரானது வெளியேற்றப்படும். இதுலேயே 2 தெரியும், நிறையா வந்ததுன்னா பிரச்சனை. சிறுநீரில் தெரியும், you know the chemistry of the urine. Urine is chemically composed of 96% of water, 2% of urea and 2% other metabolic waste. அதில் சில சமயம் குளுக்கோஸ் வெளில போயிடும். If we eliminate urine with glucose, then we have a disease called diabetes mellitus. நம்முடைய சிறுநீருடன் குளுக்கோஸ் ஆனது வெளியேறினால் நமக்கு இருப்பது நீரிழிவு நோய், டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் என்று அழைக்கப்படும். If we eliminated diluted urine, நம்முடைய சிறுநீருடன் அதிக அளவு நீரானது வெளியேறினால் அதற்கு டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் என்று பெயர். அது எப்போ வரும்னு உங்களுக்கு தெரியும். ஆன்டிடயோரிட்டிக் ஹார்மோன் அல்லது வாசோப்ரெசின் என்று அழைக்கப்படுகின்ற ஹார்மோன் குறைவாக சுரந்தால், we know the function of ADH, antidiuretic hormone vasopressin oda function தெரியும். The main function of this antidiuretic hormone or vasopressin to absorb water from the glomerular filtrate. glomerular வடிதரவத்திலிருந்து நீரினை உறிஞ்சது தான் அதனுடைய பணி. அந்த ADH கம்மியாகிடுதுன்னா we eliminate diluted urine, நம்மளுடைய சிறுநீருடன் அதிக அளவு நீரானது வெளியேறும். யூரினோட குளுக்கோஸ் வெளில போச்சுன்னா டயாபெட்டிஸ் மெலிட்டஸ், யூரினோட நிறையா வாட்டர் வெளில போச்சுன்னா டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். சில சமயம் நமக்கு என்ன ஆகிடும், மலேரியா வந்துடும். மலேரியல் இன்ஃபெக்ஷன் வரப்போ பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்று, இட் இஸ் ஃபேட்டல் இன் நேச்சர். இந்த மலேரியா டிசீஸை பரப்பக்கூடிய ஒன்றிற்கு ஃபீமேல் அனாஃபலஸ் மஸ்கிட்டோ, பெண் அனாஃபலஸ் கொசுவானது தான் மலேரியா நோயினை பரப்பும் என்பது நமக்கு தெரியும். சில சமயம் நமக்கு மலேரியல் இன்ஃபெக்ஷன் வரும். இந்த பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம் என்ன பண்ணுவாங்க, இட் அட்டாக் த என்டையர் ஆர்பிசி. நம்ம உடம்பில் இருக்க எல்லா ஆர்பிசியும் அட்டாக் பண்ணி சாகடிப்பாங்க. அப்போ ஆர்பிசி சிதைவடைந்து நம்ம யூரினோட ஹீமோக்ளோபின் போகும், நம்ம யூரினோட ஹீமோசோயின் கிரானியூல்ஸ் போகும், நம்ம யூரினோட செத்து போன ஆர்பிசி போகும். அது மாதிரி நம்ம யூரினோட பிளட்டு போனால், ஹீமோக்ளோபின் போனால், ஹீமோசோயின் கிரானியூல்ஸ் போனால், ஆர்பிசி வெளில போனால் அதுக்கு பிளாக் வாட்டர் ஃபீவர்னு பேர். அப்போ யூரினோட குளுக்கோஸ் போனால், யூரின் வித் குளுக்கோஸ் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். யூரின் வித் மோர் வாட்டர், சிறுநீருடன் அதிக அளவு நீரானது வெளியேறினால் டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். யூரின் வித் பிளட் ஆர் யூரின் வித் ஹீமோக்ளோபின் ஆர் யூரின் வித் ஹீமோசோயின் கிரானியூல்ஸ், நம்முடைய சிறுநீருடன் ஹீமோசோயின் கிரானியூல்ஸ் அல்லது ஆர்பிசி வெளில போனால் பிளாக் வாட்டர் ஃபீவர். பிளாக் வாட்டர் ஃபீவர்னால் தமிழில் கருநீர் காய்ச்சல் என்று அழைப்பார்கள். இட் இஸ் டியூ டு பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம் இன்ஃபெக்ஷன். பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நோய் தொற்றினால் இது ஏற்படுகிறது. இதை பரப்பக்கூடியது பெண் அனாஃபலஸ் கொசு, ஃபீமேல் அனாஃபலஸ் மஸ்கிட்டோ. இதெல்லாம் வரப்போ நீ படித்ததை ஏற்கனவே காரலேட் பண்ணிக்கணும். சில சமயம் நமக்கு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், பால்வினை நோய்கள்னு படிச்சிருப்போம். கொனேரியா, சிபிலிஸ், எய்ட்ஸ்லாம் நோய் கேள்விப்பட்டிருப்போம். சில சமயம் நம்மளுக்கு என்னாகும், கொனேரியான்னு ஒரு டிசீஸ் வரும். காஸ்ட் பை நிசீரியா கொனேரியே என்ற ஒரு பாக்டீரியத்தால் ஏற்படும். அப்போ நம்ம யூரினோட பஸ் போகும். If we eliminate urine with pus, then we may have the disease gonorrhea. கொனேரியல் நோய் தொற்றானது நமக்கு இருக்கின்ற சமயத்திலே யுரீத்ராவானது பாதிக்கப்படும், சிறுநீர் புறவழியானது பாதிக்கப்படும். ஸோ அப்போ நம்ம யூரின் போகிறப்ப பஸ், சிறுநீருடன் சீழானது வெளியேறும். அது பேர் கொனேரியான்னு பேர். ஸோ அப்போ இந்த யூரின் வரப்போ இதெல்லாம் நம்ம காரலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே தான் யூரின் ஃபார்ம் ஆகுங்கிறத மறந்துவிடாத. இது வழியாகத்தான் எலிமினேட் செய்யப்படும், வெளியேற்றப்படும் என்பதை மறந்துவிட வேண்டாம். இதுதான் நம்ம ஸ்ட்ரக்சுரல் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதனுடைய அமைப்பின் அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஆனால் இது உள்ளதான் யார் இருக்குன்னு மறந்துடக்கூடாது, நெஃப்ரான்கள். ஈச் கிட்னியாவ் 1 மில்லியன், கிட்டத்தட்ட 10 லட்சம் நெஃப்ரான்கள் வரை இருக்கலாம். த ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட். ஓகே, தேங்க்யூ.